செப்டம்பர் மாசத்தோட இறுதியில் இருக்கும். அக்டோபர் மாசம் தொடங்க போகுது. ஒவ்வொரு மாசம் தொடங்கும் போதே வந்து சில முக்கியமான மாற்றங்கள், பினான்சியல் மாற்றங்கள் வந்து நடக்கும். அது போன்ற முக்கியமான 5 மாற்றங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இந்த மாற்றங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில ரொம்பவே தேவைப்படுற ஒரு மாற்றமா இருக்கும். ஹாய் ஹலோ வணக்கம் ஈடி தமிழ் நேயர்களே, நான் உங்கள் ஜிவி. முதல் மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் நோட்டுகள் தான். அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து மாத்துறதுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் தான் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலே நீங்க மாத்தல அப்படின்னா அது எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் அது வந்து செல்லாது. முடிஞ்ச வரைக்கும் உங்க அருகில் இருக்கிற ஒரு வங்கிகள் போயிட்டு இருக்கிற 2000 ரூபாய் நோட்டை வந்து மாத்திருங்க. ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா ஆதார் கார்டும் கட்டாயமாக்கி இருக்காங்க. பிபிஎஃப் போஸ்ட் ஆபீஸ் ஏதாச்சும் ஸ்கீம் நீங்க வந்து சேவ் பண்ண போறீங்க, சுகன்யா சம்ருதி யோஜனா இது போல சிறு சேமிப்பு திட்டங்களை நீங்க வந்து காசு சேர்க்கிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டை நீங்க இணைச்சிருக்கணும். செப்டம்பர் 30க்குள்ள நீங்க இணைச்சிருக்கணும். இதுக்கு நீங்க உங்க பக்கத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸோ பேங்க்லயோ போய் இந்த அக்கௌண்ட்ஸோட உங்க ஆதார் கார்டு வந்து இணைச்சிக்கலாம். ஒருவேளை நீங்க செப்டம்பர் 30க்குள்ள நீங்க இது போல இணைக்கல அப்படின்னா உங்களோட கணக்குகள் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் ஆதார் கார்டும் பேன் கார்டும் முக்கியம் சொல்லிட்டு நம்மளோட நிதி அமைச்சகம் மார்ச் 31 சொல்லியிருந்தாங்க. அதோட தொடர்ச்சியா இனிமே வரப்போற நாட்கள்ல ஆதார் கார்டு இது போல சிறு சேமிப்புகளுக்கு முக்கியம்னு ஆதார் கார்டை கட்டாயமாக்கியிருக்காங்க. மூன்றாவது மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே வரப்போற நாட்கள் அதாவது அக்டோபர் 1 இருந்து டிசிஎஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிசிஎஸ் போது ஒரு வரி தான். நீங்க வெளிநாட்டுல போகும்போது உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு 7 லட்சத்துக்கு மேல நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிஎஸ் வரி வந்து இருக்கும். அதுவும் இது வரைக்கும் 5% இருந்துச்சு. இனிமே வரப்போற நாட்கள்ல 5ல இருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை நீங்க மருத்துவ செலவுக்கோ இல்ல படிப்புக்காக நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% தான். ஆனா மற்றபடி சுற்றுலாக்கெல்லாம் போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வெளிநாட்டுல போய் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா 20% வரி கட்டுறதுக்கு ரெடி ஆயிக்கும். நான்காவது முக்கியமான மாற்றம் நாமினியோட விவரங்களை நீங்க வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க டிமேட் அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அது போல முக்கியமான வர்த்தகங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா நாமினியோட டீடைல்ஸ் நீங்க கண்டிப்பா கொடுத்துடணும். அதுவும் செப்டம்பர் 30க்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க செப்டம்பர் 30க்குள்ள நாமினியோட தகவல்கள் நீங்க கொடுக்கல அப்படின்னா உங்க கணக்குகள் அக்டோபர் 1 இருந்து முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது மாற்றம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழை கட்டாயமாக்கி இருக்காங்க. இனிமே நீங்க அரசு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் நீங்க வேலை செய்ய போறீங்க, சர்டிபிகேட் வாங்க போறீங்க, கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தின் கீழே இனிமே நீங்க என்ன அரசு வேலைகள் நீங்க செஞ்சாலும் பணிகள் நீங்க செஞ்சாலும் ஆதார் கார்டும் பிறப்பு சான்றிதழும் கட்டாயமா இருக்கு. ரெடி ஆயிக்கோங்க. இப்ப இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல. இதே போல முக்கியமான தகவல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க அப்படின்னா சிம்பிள் ஈடி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் முக்கியமான உங்களை சுத்தி நடக்கிற தகவல் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். Stay tuned for more informative videos. இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜிவி. நன்றி, வணக்கம்.